Hi everyone, my name is Rishi Sringan and I am studying in 4th standard. Actually the book Tiruvalla was so exciting and I was by so many activities and something. It was so awesome and it is so exciting. What blog will come so excited? இந்த புக் ஃபேர்ல என் பேர் தமிழ் செல்வன். நான் ஓசூர் காமராஜ் கல்வி பிஎம் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கேன். இங்க புக் ஃபேர்ல நிறைய புக்கு வாங்கினேன். நான் இந்த கல்வி சம்பந்தப்பட்ட புக்கு, அப்புறம் பேச்சு கலை சம்பந்தப்பட்ட புக்கெல்லாம் வாங்கினேன். இது எல்லா மாணவர்களும் வாங்கலாம், படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இங்க நிறைய பேச்சு அந்த கலை நிகழ்ச்சிகள் நடத்துறாங்க. இதுலயும் கலந்துக்கலாம். கலந்து நம்மளோட திறமையை வெளிப்படுத்தலாம். அதனால எல்லாரும் கலந்துக்கோங்க. நிறைய புக்கு வாங்கலாம். பாருங்க. நன்றி. அதாவது திருவிழா அப்படின்னாவே குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. நம்ம ஹொசூர் பொறுத்த வரைக்கும் நம்ம சந்திரசூடேஸ்வரர் கோவில் திருவிழா, அதை தாண்டி இப்ப நம்ம ஹொசூரோட மக்களோட சப்போர்ட்னால கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கமும் மாபெரும் புத்தக திருவிழாவை நடத்திட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு 12 நாட்கள் பார்த்தோம் அப்படின்னா எல்லா நிர்வாகிகளும் தூக்கம் இல்லாம சாப்பாடு இல்லாம அவ்வளோ கஷ்டப்பட்டு இதை ஆர்கனைஸ் பண்ணி பல மாதங்களா உழைச்சி இந்த புக் ஃபெஸ்டிவலை கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் ஆடியன்ஸ் நிறைய பேர் வராங்க. புக் ரீடர்ஸ் கம்மியாறாங்கன்னு நம்ம நினைக்கிறோம், ஆனா நிச்சயமா அப்படி கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் மக்களோட ஆதரவு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கிறதுனாலதான் இந்த ப்ரோக்ராம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. எல்லாரும் நிறைய புத்தகங்களை வாசிங்க, வாசிப்பை நேசிப்போம். வணக்கம். இது இங்க புக் ஸ்டால் கிரியன் இன்டர்நேஷனல் இன் இந்தியா. எங்கள் புக் ஸ்டாலுடைய பேர் ஸ்டால் நம்பர் 62. நாங்கள் ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் கொடுக்குறோம். ஸோ வர்றவங்க எல்லாம் பார்க்குறாங்க, ரொம்ப ஆர்வமோட வாங்கிட்டு போகிறாங்க. அந்த புக்குடைய ஹெட்டிங்ஸ் பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஹெட்டிங்ஸ் ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துது. அதனால் இந்த புக்ஸை எடுத்துகிட்டு போய் அவங்க ரொம்ப ஆர்வமாக படிக்கிறாங்க. ரேட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. டிஸ்கவுண்ட் போக தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது ரொம்ப ஆன்மீகத்தில் அவங்கள ரொம்ப வளர்த்து எடுக்கும். ஒரு மனிதனுக்கு முக்கியமானது இன்றைக்கி ஆன்மீகம் தான், ஆன்மீக பாதை. ஸோ அதுதான் இந்த புக்ஸில் எழுதியிருக்கோம். நல்லா வாங்கிட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கூட ரொம்ப ஆர்வமோட வாங்கிட்டு போகிறாங்க. நாங்கள் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துட்ருக்கோம். இதை நாங்கள் 3 வருஷமாக கண்டினியூவாக அந்த இடத்துல நடத்திட்டுருக்கோம். ஸோ இதுக்கு பொதுமக்கள் நல்ல சப்போர்ட்டு, அறிவியல் இயக்கமும் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட், ஐ மீன் நம்ம மாவட்ட நிர்வாகம் எங்களுக்கு கடை ஒதுக்கி எங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் இந்த புக்ஸ் விற்கிறதுல எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ எல்லோரும் வாங்கி பயனடையணும். நன்றி, வாழ்த்துக்கள். தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகம் இணைந்து ஓசூரில் 13வது புத்தக திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த புத்தக திருவிழாவில் 100 அரங்குகள் பங்கு பெற்றிருக்கிறது. இந்த ஆண்டு சிறப்பு என்னவென்றால் புத்தக திருவிழாவுக்கு மாணவர்களுக்கானதான் முக்கியமாக வாசிப்பை முன்னெடுக்கணுங்கிறத நிறைய நிகழ்ச்சிகளை ரெடி பண்ணியிருக்காங்க. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று ஓவிய போட்டி சுமார் 1000 மாணவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சி நடந்தது. இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த செஸ் போட்டி நடந்தது. 460 மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க. இங்கே ஓசூரை பொறுத்தவரையில் வாசிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த ஓசூரில் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் அவங்க வருடந்தோறும் மாதந்தோறும் சேமிப்பு திட்டம்னு வச்சுருக்கிறாங்க. அந்த வகையில் மாதந்தோறும் சேமிப்பு வச்சு அந்த தொகையை மாதம் அவங்க 1700 சேமிக்கிறாங்க. 1750 ரூபாய் கொடுத்து அவங்க புத்தகம் வாங்க வைக்கிறாங்க. அந்த வகையில் இந்த புத்தக திருவிழாவில் இதுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வாசகரை தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தில் உருவாக்கி வச்சுருக்காங்க. இந்த விற்பனை இந்த ஆண்டு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு விற்பனை நல்லபடியாக போயிட்டுருக்குது. மாணவர்களும் பள்ளி மாணவர்களும் குழந்தைகளும் நிறைய வாங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த புத்தக திருவிழா கடந்த ஆண்டு விட சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறோம். வருடந்தோறும் இந்த அறிவியல் இயக்கம் ஒவ்வொரு வருஷமும் புதுமையான நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ணுறாங்க. இந்த மக்கள் கொண்டு வரதுக்கான ஏற்பாடு பொருட்செலவு இருந்தால் கூட இந்த மக்களுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டு வராங்க. அந்த வகையில் இந்த பாரதி புத்தகாலயம் நாங்கள் குழந்தைகளுக்கான மெயினான பதிப்பாக இந்த தமிழ்நாடு வச்சுருக்கோம். புக்ஸ் ஃபார் சில்ட்ரன் 1200 தலைப்புகளில் புத்தகம் வச்சுருக்கிறோம். தமிழில் சிறந்த புத்தகம்னா உலகிலேயே சிறந்த புத்தகங்களை செலக்ட் பண்ணி அதை தமிழில் மொழிபெயர்த்து குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டுருக்குறோம். பாரதி புத்தகாலயத்தில் 800 தலைப்புகள் போட்டுக்கிறோம். பாரதி புத்தகம் தமிழ்நாட்டின் பரந்த ஒரு வாசகர் வட்டத்தை கொண்டது. தமிழ்நாடு முழுவதும் வாசகர்களுக்கு தனியான ஒரு இதுக்கு இந்த ஆண்டு என்ன சிறப்பு என்னன்னா, இந்த ஓசூர் புத்தகத்தில் உள்ள 10 புத்தகங்கள் குழந்தைகளே எழுதின புத்தகங்களை வெளியிட்டிருக்கோம். குழந்தைகளை கதை சொல்லி அதை இங்கே ஓசூர் புத்தகத்திலோட வெளியிட்டிருக்கோம். சுற்றுச்சூழலுங்க ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கோம். இந்த ஆண்டு புத்தக வெளியீட்டு விழா இந்த ஓசூர் புத்தக திருவிழாவில் அதிகமாக நடைபெற்றிருக்கு. வாசகர்களோட ஏகோபித்த வரவேற்பும் அதிகமாக இருக்குது.
விற்பனை நல்லா போயிட்டு இருக்குது. மக்கள் நல்ல வரவேற்பு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஆண்டு. வீரபாலன். அதாவது ஒரு சமூகம் அறிவு சமூகமாக மாறணும்னா அது புத்தக வாசிப்பின் மூலம்தான் அதை நிறைவேற்றம் அடையும். அந்த அடிப்படையில் தமிழகம் முழுவதும் புத்தக கண்காட்சி நடந்து வருகிறது. அந்த அடிப்படையில் 13வது ஆண்டாக ஓசூரில் புத்தக திருவிழா நடக்கிறது. இது ஒவ்வொரு ஆண்டும் பாத்தீங்கன்னா மக்களுடைய வருகை அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னா நல்ல புத்தகங்கள் இங்க கிடைக்குது. இப்படி ஒரு புத்தக திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் இந்த தேதியில் இங்க நடக்கும் என்கிற ஒரு அவேர்னஸ் நம்ம ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறதுனால கல்வி மாணவர்கள் இருந்து மக்கள் இருந்து அத்தனை பேருமே தேடி தேடி இந்த புத்தகங்கள் வாங்குறாங்க. அதிகமா இப்ப நாங்க முன்னாடி பார்த்தாங்கன்னா ஆண்கள் நிறைய வருகை தந்துகிட்டு இருந்தாங்க. இப்ப குழந்தைகளோட குடும்பத்தோட வருகை தராங்க. இன்னொன்னு நாங்க இங்க பாக்குறோம், எந்த குழந்தை ஒரு புத்தகத்தை எடுத்து அது என்ன விலையாக இருந்தாலும் சரி அது கேட்கிற போது பெற்றோர்கள் வாங்கி கொடுக்கிற மனநிலைக்கு வந்திருக்கிறாங்க. காரணம் என்னன்னா இந்த தொலைக்காட்சி மற்ற மீடியாக்கள் இருந்து பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு ஒரு அறிவு சமூகத்தை உருவாக்குறதுக்கு புத்தக வாசிப்பின் மூலம் தான் நிறைவேறும் என்கிறத பெற்றோர்கள் உணர்ந்திருக்கிறதா நாங்க பாக்குறோம். ஒவ்வொரு ஆண்டும் புத்தகத்தின் விற்பனையும் சரி அதாவது புத்தக விலையின் விற்பனையை பார்க்காமல் புத்தகத்தின் எண்ணிக்கை விற்பனை அதிகமாக இருக்குது. முன்னாடி பாத்தீங்கன்னா சமையல் புத்தகம் ஜோதிட புத்தகம் இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்படித்தான் அவேர்னஸ் இருந்தது. ஆனா இன்றைக்கு அரசியல் சார்ந்த புத்தகங்கள், காம்படிஷன் சார்ந்த புத்தகங்கள், முற்போக்கு புத்தகங்கள், அரசியல் சார்ந்த புத்தகங்களை இளைஞர்களும் பெண்களும் படிக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கிறதுக்கு இதுக்கு இந்த மாவட்ட நிர்வாகம், கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகமும் நம்ம தமிழ்நாடு அறிவியல் இயக்கம், பாரதிய புத்தகம் இணைந்து தொடர்ந்து தமிழகம் முழுவதும் இது போன்ற கண்காட்சியை நடத்துவதன் மூலமாகத்தான் இது மக்களுடைய தேவையை நிறைவேற்ற முடியும். ஏன்னா பெரிய நகரங்கள்ல தான் இதுக்கு முன்னாடி புத்தக கண்காட்சி நடந்திருந்தது. இது போன்ற நகரங்களில் அவர்களுக்கு வாசகருக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தால் அவர்கள் நிச்சயமாக புத்தகங்கள் வாங்குவார்கள் என்கிற ஒரு நம்பிக்கையை இந்த ஓசூர் புத்தக திருவிழா எங்களுக்கு கொடுத்திருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் கடந்து கொண்டே வந்துகிட்டு இருக்கிறோம். இன்னும் எப்பொழுது அடுத்த ஆண்டு நடக்கும் என்ற ஒரு ஆவலோடு நாங்கள் பதிப்பாளர்களாக இருந்தாலும் ஆவலாக இருக்கிறோம். வாசகர்களும் ஆர்வமாக இருக்கிறதா நாங்க பார்க்கணும். நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளவு பேர் குழந்தைகளோடும் பெண்களும் ஆண்களும் புத்தகங்களை அள்ளிச் செல்வதை நீங்க பார்க்க முடியும். இது எதிர்கால ஒரு அறிவு சமூகத்திற்கான வளர்ச்சிக்கான சமூகமாக பார்க்கக்கூடிய ஒரு அடையாளமாகத்தான் நான் இதை நான் பார்க்கிறேன். பனசை அரங்கன், பனசை பதிப்பகம், தஞ்சாவூர். தமிழ்நாடு அறிவியல் இயக்கம், பாரதி புத்தகாலயா மற்றும் மாவட்ட நிர்வாகம் இணைந்து 13 ஆண்டுகளாக இந்த புத்தக கண்காட்சி ஓசூர் நகரத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டு மிகவும் சிறப்பாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த நிர்வாகத்துக்கு உடந்தையாக மாணவர்களினுடைய பங்களிப்பு நிறைவாக இருக்கிறது. புத்தகங்களும் நிறைவாக இந்த ஆண்டு சென்று இருக்கிறது. மற்றும் மக்களிடத்தில் உண்டியல் மூலமாக மாணவர்களை, சிறு சேமிப்பு மூலமாக மாணவர்களை புத்தகங்களை வாங்குவதற்கு தூண்டுதலாகவும், சில போட்டிகளின் மூலமாக போட்டிகளில் கலந்து கொள்கிற மாணவர்களுக்கு பரிசு கூப்பனின் மூலமாக புத்தகங்களை வாங்க செய்வது என்பது பதிப்பாளர்களுக்கும் விற்பனையாளர்களுக்கும் மிகவும் சௌகரியமாக இருக்கிறது. இந்த பகுதியை பொறுத்தவரையில் இலக்கிய நூல்கள், சமய நூல்கள் நிறைய செல்கிறது. அதே போல் அறிவியல் சார்ந்த நூல்களும் செல்கிறது. சில இடங்களில் மட்டும் அவர்கள் இந்த பகுதி சார்ந்த எல்லையோர பகுதி மக்கள் இருக்கிற காரணத்தினால் கன்னட மொழி நூல்களும் தெலுங்கு நூல்களும் கேட்கிறார்கள். அது மட்டும் இந்த அரங்கத்தில் இல்லாதது ஒரு குறையாக இருக்கிறது. பள்ளி மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி நிர்வாகம் அழைத்து கொண்டு வருகிறார்கள். அவர்கள் எல்லா அரங்குகளையும் சென்று பார்க்கிறார்கள். ஆனால் பள்ளி நிர்வாகம் நூல் வாங்க வேண்டும் என்று வலியுறுத்தி அழைத்து வரவில்லை என்பதுதான் ஒரு குறைபாடு தவிர வேறு எதுவும் இல்லை. அவர்கள் விருப்பப்பட்டு வந்து வாங்குகிறார்கள். அவ்வாறு கைகோர்த்து பயணிக்கிற இயற்கை ஆர்வலர், சுற்றுச்சூழல் பாதுகாப்பாளர், சமூக பண்பாளர், ஜீவா பிராசஸ் உரிமையாளர்
ஜேசி ஏங்கல்ஸ் அவர்களுக்கு நினைவு பரிசினை நம்முடைய புத்தகத்திரு துணைத் தலைவர் மணிவேலை அவர்கள் வழங்கி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நிமை பப்ளிக் பள்ளியினுடைய அன்னை நகர் குடியிருப்போர் நல சங்கத்தினுடைய அன்னை நகர் குடியிருப்போர் நல சங்கத்தினுடைய செயலாளர் திருமிகு கந்தசாமி